இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் நீ என்னை தேடி வருவ விஷ்ணு. உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். கடற்கரையில் நின்ற விஷ்ணு அலைகளுக்கு நடுவே நின்றவளை கண்டான். சிவப்பாய் கடலுக்குள் மறைந்து கொண்டிருந்த சூரியன் அவள் முகத்தை மங்கலாக்கியது. நீளமான அவள் தலைமுடி காற்றில் அலைபாய்ந்து நளினமான உடலை சூழ்ந்தது. யார் நீ? நான் எதுக்காக உன்னை தேடி வரணும்? நீ இல்லாம நான் இல்ல விஷ்ணு. சீக்கிரமே என்கிட்ட வந்துரு, உன் மொத்த வாழ்க்கையும் மாறிடும். அவள் விஷ்ணுவை கை நீட்டி அழைத்தாள். விஷ்ணு நெருங்கிச் சென்று அவள் கையை பிடித்த தருணம் மொத்த கடலும் சிவப்பாக மாறியது. அந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த பிறை வடிவ மச்சம் பிரகாசமாய் மாறி விஷ்ணுவின் கண்களை கூச பெரிய அலை ஒன்று இருவரையும் கடலுக்குள் இழுத்துச் சென்றது. ஏ விஷ்ணு, சீக்கிரமா கிளம்பி வா. இன்னைக்கு நீ ரிலீஸ் ஆகுறதுனால 2-3 ப்ரொசீஜர் பண்ணி முடிக்கணும். தூக்கத்தில் இருந்த விஷ்ணு கனவு கலைந்து எழுந்து அமர்ந்தான். அவன் கண்கள் சிவப்பாக இருக்க கிளம்பி வருவதாக வார்டனிடம் கூறிவிட்டு வந்த கனவை எண்ணி பெருமூச்சு விடுகிறான். விஷ்ணு 25 வயது அழகிய இளைஞன். கடந்த காலத்தில் கோபத்தால் செய்த தவறொன்று 3 வருட சிறை தண்டனையை விஷ்ணுவுக்கு பெற்று தந்தது. சிறையில் தன் இயல்பை தொலைத்து ஆளே மாறிப்போன விஷ்ணு இன்று விடுதலையாகிறான். எதுக்கு இந்த கனவு அடிக்கடி வருது? விஷ்ணு யோசித்தபடி கிளம்ப சற்று நேரத்தில் ரிலீஸ் ப்ரொசீஜர் அனைத்தும் முடிக்கப்பட்டது. கிளம்புவதற்கு முன்னால் ஜெயிலில் தனக்கு நெருக்கமாய் மாறிய மாயன் தாத்தாவை தேடிச் செல்கிறான். அவர் எப்பொழுதும் போல் அரச மரத்தடியில் தியானத்தில் இருக்க விஷ்ணு சென்று அருகே அமர்ந்ததும் புரை விழுந்த தன் கண்களை திறந்து பார்க்கிறார். இன்னைக்கு நான் ரிலீஸ் ஆகிறேன் தாத்தா. 3 வருஷத்துக்கு அப்புறம் வெளி உலகத்தையும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற என் ஆராத்தியாவையும் பார்க்க போறேன். அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. நீ கண்டது வெறும் கனவில்ல விஷ்ணு, அதுதான் உன் வாழ்க்கை. தன் கனவை பற்றி மாயன் கூறியதும் விஷ்ணு குழம்பினான். அந்த ஈசன் போட்ட கணக்குப்படி இனி உன் வாழ்க்கையில ஏகப்பட்ட திருப்பங்கள் வரப்போகுது. அதையெல்லாம் போராடி வெல்லக்கூடிய சக்தி உனக்கு இருந்தாலும் உன் மனசு ஏற்காத யார் மேலையும் நம்பிக்கை வச்சிராத. இத வச்சுக்கோ. இருளான நேரத்துல உனக்கு இது வழிகாட்டியா இருக்கும். தன் கழுத்தில் அணிந்திருந்த யாழி முத்திரை பதித்த டாலர் செயினை விஷ்ணுவுக்கு அணிவித்தார் மாயன். தாத்தா, இதெல்லாம் எதுக்கு? உனக்கு சேர வேண்டியத உன்கிட்டதான் கொடுக்க முடியும் விஷ்ணு. எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் இத மட்டும் கழட்டிராத. அதே போல வர்ற ஏப்ரல் மாசம் 19ஆம் தேதி நான் சொன்ன ரிஷப தீவுக்கும் போக மறந்துராத. விஷ்ணு அவரிடம் ஏதோ கேட்க முற்பட்டான். அதற்குள் ஜெயில் வார்டன் வந்து அழைத்துவிட விஷ்ணு விடை பெற்று கிளம்பினான். மாயன் அவன் போவதை பார்த்து பெருமூச்சு விட்டார். காலம் ஒரு மாயை விஷ்ணு, அத நீ இனிமேதான் புரிஞ்சுக்க போற. தன் உடைமைகளை பெற்றுக்கொண்டு விஷ்ணு ஜெயிலை விட்டு வெளியே வர வெளி உலகம் ரொம்பவே மாறி இருந்தது. நிறைய தாடியோடு அழுக்கு சட்டை போட்டு நின்ற விஷ்ணுவை அனைவரும் ஒரு மாதிரி பார்த்து சென்றார்கள். ஆனால் விஷ்ணு எதையும் கண்டுகொள்ளாமல் முன்னோக்கி நடக்க அவன் காலம் மட்டும் பின்னோக்கி சென்றது. 3 வருடங்கள் முன் நடந்த சம்பவத்தை நினைத்து பார்த்தான். ஆராத்யா, will you marry me? விஷ்ணு மண்டியிட்டு கேட்க அந்த மாலில் இருந்த அனைவரும் கைத்தட்ட ஆரம்பித்தார்கள். அவனுக்கு எதிரே வெள்ளை நிற அனார்கலியில் தேவதையாய் நின்று இருந்தாள் அவன் காதலி ஆராத்யா. Oh my God! Yes, Vishnu! Yes! ஆராத்யா அவன் காதலை ஏற்றுக்கொண்டு அவனை ஆறத் தழுவிக் கொள்ள விசில்களும் கூச்சலும் எல்லை மீறியது. ஸ்லிம் ஃபிட் நீல நிற சட்டையில் ஹீரோ மெட்டீரியலாக இருந்த விஷ்ணு எழுந்து ஆராத்யாவின் விரலில் ஒரு அழகிய வைர மோதிரத்தை அணிவித்தான். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஆராத்யா. உன்னோட சம்மதத்தை கொண்டாட உன்னை ஒரு ஸ்பெஷல் பிளேஸுக்கு டின்னருக்கு கூட்டிட்டு போக போறேன். என் கூட வா. அவளை கையோடு வெளியே அழைத்து வர திடீரென்று அந்த வழியில் பயங்கர ஸ்பீடாக பைக்கில் வந்த ஒருவன் ஆராத்யா அணிந்திருந்த துப்பட்டாவை இழுத்துச் செல்ல ஆராத்யா தடுமாறி போனாள். நல்ல வேளையாக அவளை பிடித்து காப்பாற்றிய விஷ்ணு கோபத்தில் அந்த பைக்காரனை துரத்திச் சென்று அடி வெளுத்து விட்டான். இனிமே எந்த பொண்ணு கிட்டையாச்சும் வம்பு பண்ணின கொன்னுடுவேன். விஷ்ணு அவனை மிரட்டிவிட்டு ஆராத்யாவை அழைத்துச் சென்றான். மறுநாள் கொலை முயற்சி செய்ததாக சொல்லி விஷ்ணுவை போலீஸ் கைது செய்து விட்டனர். பிறகுதான் தான் அடித்தவன் ஊரிலேயே மிகப்பெரிய பணக்காரரான ரகுபதியின் மகன் அசோக் என விஷ்ணுவுக்கு தெரிந்தது.
விசாரணைக்கு பின்பு 3 வருட சிறை தண்டனை விஷ்ணுவுக்கு வழங்கப்பட அவன் பெற்றோரால் கூட எதுவும் செய்ய முடியவில்லை. ரகுபதி சட்டத்தை விலைக்கு வாங்கிவிட விஷ்ணு தவறே செய்யாமல் 3 வருடம் சிறை தண்டனை அனுபவித்தான். இந்த 3 வருடத்தில் அவனுக்கு ஆறுதலாயிருந்த ஒரே விஷயம் ஆராத்யா கூறிய இறுதி வார்த்தைகள்தான். நான் உனக்காக காத்திருப்பேன் விஷ்ணு, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நான் உனக்காக காத்திருப்பேன். அவள் கூறியது இன்னும் அவன் நினைவில் இருந்தது. ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆன விஷ்ணு அந்த யோசனையிலேயே நடந்து வர திடீரென ஒரு ஜாகுவார் கார் வந்து அவனை தட்டி கீழே விழ வைத்தது. ஹே, அறிவில்ல உனக்கு? கண்ணை என்ன பொடனில வச்சுட்டு ஓட்டுவியா? விஷ்ணு கோபமாய் எழுந்து கத்த காரை விட்டு இறங்கினாள் அழகிய மாடர்ன் பெண் ஒருத்தி. ஹலோ, நான் சரியா தான் ஓட்டிட்டு வந்தேன். நீ கனவு கண்டு வந்து குறுக்க விழுந்தா நான் என்ன பண்ண முடியும்? அவளும் சண்டை போட விஷ்ணுவுக்கு டென்ஷன் ஆனது. யாரு? நான் கனவு கண்டுட்டு வந்தேனா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. டேய், உன்ன மாதிரி ஃப்ராடு பசங்க எல்லாம் காசு புடுங்கதான் இந்த மாதிரி டிராமா பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பல்லவி சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே காரின் பின்னால் இருந்து நெஞ்சு வலியுடன் இறங்கினார் உதயகுமார். பல்லவி, பல்லவி, சண்டை வேணாம், வந்துரு. உதயகுமார் வலியுடன் அழைக்க அவரை பார்த்ததும் பல்லவி துடித்து போனாள். ஐயோ அப்பா, எதுக்கு கீழே இறங்குனீங்க? நீங்க உள்ள போங்க. பல்லவி அவசரமாக பர்ஸை திறந்து சில ரூபாய் நோட்டுகளை எடுத்து விஷ்ணுவின் கைகளில் திணித்தாள். ச்சே, இதுக்காக தான் இவ்ளோ டிராமாவா? இத வச்சுக்கோ, இப்ப வழிய விடு. இவ்வாறு அசிங்கப்படுத்திவிட்டு பல்லவி திரும்ப விஷ்ணு அவளை நிறுத்தினான். விஷ்ணுவின் டாலர் இப்போது ஒருவித பச்சை நிறத்தில் பிரகாசிக்க அவனால் உதயகுமாரின் உடலுக்குள் ஊடுருவி பார்க்க முடிந்தது. அவரின் உடல்நிலை மோசமாக இருப்பதை தெரிந்து கொண்டான். இந்த பொண்ணு நீ எவ்வளவு வேகமா கூட்டிட்டு போனாலும் அவரை காப்பாற்ற முடியாது. ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள அவர் இறந்துடுவாரு. விஷ்ணு இதை சொன்னதும் பல்லவி ஆத்திரமாய் திரும்பி கத்தினாள். ஏய், உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என் கண்ணுல படாம ஓடிரு. அவரோட லெஃப்ட் லங்ஸ் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. இனி எந்த டாக்டராலையும் அவரை காப்பாற்ற முடியாது. விஷ்ணு இதை உறுதியாக சொல்ல அவனுக்கே தனக்கு எப்படி இது தெரிந்தது என புரியவில்லை. You bloody, I will kill you. பல்லவி கொதித்து போக சட்டென உதயகுமார் பல்லவியை நிறுத்தினார். ஒரு நிமிஷம் பொறுமா. உதயகுமார் நெருங்கி வந்து விஷ்ணுவை நம்பிக்கையுடன் பார்த்தார். தம்பி, என் ஹெல்த் கண்டிஷன் உன்னால கண்டுபிடிக்க முடியுதுன்னா உன்னால எனக்கு உதவி பண்ண முடியுமா? இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் வேணா பண்ணலாம் சார், பட் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட். விஷ்ணு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே உதயகுமார் இரும ஆரம்பிக்க அவர் வாயில் இருந்து ரத்தமாக வந்தது. பதறிப்போனாள் பல்லவி. அப்பா, அப்பா, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? விஷ்ணு சட்டென செயல்பட்டான். உதயகுமாரின் உடலில் இருக்கும் ஒரு சில முக்கிய புள்ளிகளை அழுத்தி அக்குபஞ்சர் முறையில் முதலுதவி செய்தான். ஏய், என்ன பண்ற நீ? எங்க அப்பாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான். ஆனால் விஷ்ணு முதலுதவி செய்த பிறகு உதயகுமார் இப்போது இயல்பாய் மூச்சுவிட்டு தன் மகளை அமைதியாக்கினார். இட்ஸ் ஓகே பல்லவிமா, நான் இப்போ நல்லாதான் இருக்கேன். தன் அப்பாவின் உடல் சீரானதும் பல்லவி நிம்மதி அடைந்தாள். பாக்க ரவுடி மாதிரி இருக்கான் இவன், எப்படி? பல்லவி விஷ்ணுவை திகைப்புடன் பார்த்து கொண்டிருக்க விஷ்ணு அவள் முகத்திற்கு முன்னால் சொடுக்கு போட்டான். இங்க பாரு, பதட்டமா கத்தினா எல்லாம் சரியாயிடுமா? கொஞ்சம் யோசிக்கணும். சீக்கிரம் இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. விஷ்ணு சொல்லிவிட்டு நகரும்போது உதயகுமார் அவனை நிறுத்தி விஷ்ணுவின் கையில் ஒரு கார்டை வேகமாக கொடுத்தார். தம்பி, நீ பண்ண உதவிக்கு நான் பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டல்ல வந்து நீ மீட் பண்ண. விஷ்ணு தயக்கத்துடன் கார்டை வாங்கி பேண்ட் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான். உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பேன் தம்பி, கண்டிப்பா நீ வரணும். உதயகுமார் இதை சொல்லிவிட்டு காருக்குள் ஏறி அமர்ந்தார். பல்லவி அவனை முறைத்துவிட்டு வண்டியை கிளப்பினாள். அப்பா, உங்களுக்காக நான் அமெரிக்கால இருந்து டாக்டர்ஸ் வர வச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க யாருன்னே தெரியாத ஒருத்தனை நம்பி நம்ம ஹோட்டலுக்கு வர சொல்றீங்களே. உதயகுமார் பதில் எதுவும் சொல்லாமல் புன்னகைத்தார். அவருக்கு இருக்கும் குணப்படுத்த முடியாத நோயை பற்றி மகளிடம் சொல்லாமல் மறைத்திருந்தார். ஏன்னா அந்த பையன் மட்டும்தான் எனக்கு என்ன பிரச்சனைன்னு சரியா சொல்லியிருக்கான் பல்லவிமா. இவனால மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். தன் வீட்டை நோக்கி சென்ற விஷ்ணுவுக்கோ மண்டை சூடானது. ஜெயில்ல மாயன் தாத்தா கிட்ட இருந்து சில வகையான மருத்துவ நுட்பங்களை நான் கத்துக்கிட்டது உண்மைதான். ஆனா எனக்கு எப்படி இந்த ஆளோட லெஃப்ட் லங்ஸ்ல பிரச்சனை இருந்தது தெரிஞ்சது? இதை யோசிக்கும் போது அவனுக்கு மாயன் தாத்தாவை முதல் முறை பார்த்தது நினைவுக்கு வந்தது. ரிஷபத்தீவு ராஜவம்சம் என்று மர்மமான விஷயங்களை பேசுவதால் சக கைதிகள் மாயனை பைத்தியக்காரன் என்று சொல்லி புறக்கணிப்பார்கள். தனிமையில் தியானம் செய்யும் மாயனை விஷ்ணு மட்டும் வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்தான். அவர் பின்பற்றிய தியான முறைகள் விஷ்ணுவை கவர அவருடன் பழக ஆரம்பித்தான். பின்புதான் அவர் எப்பேற்பட்ட ஞானி என புரிந்து கொண்டான்.
மாயனுக்கு வானவில் சாஸ்திரம், ஜோதிடம், மறைக்கப்பட்ட பழங்கால மருத்துவ முறைகள் போன்ற பல கலைகள் தெரிந்திருந்தது. நாளடைவில் அதை அவர் விஷ்ணுவுக்கு கற்றுக் கொடுக்க அவனும் ஆர்வமாய் கற்றுக்கொண்டான். எனினும் இன்று தான் கண்ணால் ஸ்கேன் செய்து சொன்னது விஷ்ணுவை குழம்ப வைக்க ஒரு வழியாக தன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். வீட்டு கேட்டில் விஷ்ணு கை வைக்க வேகமாக செக்யூரிட்டி ஓடி வந்து தடுத்தான். யாரு பண்ணி எங்க போற? இது சதாசிவம் வீடு தானே? நான் அவரோட பையன். ஓ, நீதான் அந்த ஜெயிலுக்கு போன பையனா? உனக்கு விஷயமே தெரியாதா? உங்க அம்மா அப்பா வீட்டை வித்துட்டு போயிட்டாங்க. வித்துட்டாங்களா? எங்க போனாங்கன்னு தெரியுமா? இந்திரா காந்தி நகர்ல இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அடுத்த நொடி விஷ்ணு அங்கே செல்ல மினி பங்களாவில் வாழ்ந்த தன் பெற்றோர்கள் தற்போது தீப்பெட்டி போன்ற சின்ன வீட்டில் இருப்பதை கண்டு துடித்து போனான். அவன் நடுக்கத்தோடு வீட்டு கதவை தட்ட கண்ணில் கருப்பு கண்ணாடி அணிந்து தடுமாறியபடி கதவை திறந்தாள் விஷ்ணுவின் அம்மா பாஞ்சாலி. யாருப்பா? பாஞ்சாலி காற்றில் கையை துழாவ விஷ்ணு எமோஷனல் ஆகி அவளை பிடித்தான். மா, நான் தாமா விஷ்ணு வந்திருக்கேன். அடுத்த நொடி பாஞ்சாலி ஓவென அழ ஆரம்பித்தாள். டே விஷ்ணு, ஒரு வழியா வந்துட்டியாடா கண்ணா. எப்படிடா இருக்க? உன்னை நினைச்சு நான் அழாத நாள் இல்லடா. அம்மா, உனக்கு என்னம்மா ஆச்சு? ஏன் கண்ணு தெரியாதவங்க மாதிரி கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்க? கண்ணு தெரியாட்டி போட்டு தானப்பா ஆகணும். கண்ணு தெரியாதா? என்னம்மா சொல்ற? நீ போன இந்த 3 வருஷத்துல நிறைய நடந்துருச்சு விஷ்ணு. உன்னை ஜெயில தள்ளியும் அந்த ரகுபதிக்கு மனசாரல. உங்க அப்பாவோட ஸ்டீல் பிசினஸ்ல தொல்லை மேல தொல்லையா கொடுத்து பிசினஸ்ல ஏகப்பட்ட லாஸ். கடன் அடைக்க முடியாம என் நகையில இருந்து குடியிருந்த வீடு வரைக்கும் எல்லாத்தையும் வித்துட்டோம். கடைசியா கையில மிஞ்சின காசை வச்சுதான் இந்த வீட்டுல பொழப்பு ஓட்டிட்டு இருக்கோம்பா. பாஞ்சாலி தன் சேலை தலைப்பால் முகத்தை மூடி அழ விஷ்ணுவுக்கு வெறுத்து போனது. குற்ற உணர்வில் குமுறினான். நான் கோபத்துல பண்ண செயலால என்ன பெத்தவங்களும் இவ்வளவு கொடுமையை அனுபவிச்சிருக்கிறாங்களே. உனக்கு எப்படிமா பார்வை போச்சு? எனக்கு ஏற்கனவே பார்வை குறைபாடு இருந்துச்சு விஷ்ணு. அதுக்கு ஆபரேஷன் பண்ணலாம்னு நினைச்ச நேரம் தான் எல்லாம் தலைகீழா மாறி ஆபரேஷன் பண்ண கூட பணம் இல்லாம போச்சு. கூடவே என் பார்வையும் போச்சு. இவ்வளவு நடந்திருக்கேம்மா. என் ஆராத்யாவுக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரிஞ்சிருந்தா அவன் நிச்சயம் உதவி பண்ணிருப்பாளே. அவகிட்ட சொன்னீங்களா? பழைய குருடி கதவு தரடி. ஐயோ, அந்த பாவீங்களா? விஷ்ணு உள்ள போயிருடா. அவனுங்க உன்னை பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாகிடும். பாஞ்சாலி தன் மகனை இழுத்துச் சென்று ஒரு ரூமில் விட்டு வர அதற்குள் தட்டியே பாதி கதவை உடைத்து விட்டார்கள். பாஞ்சாலி நடுக்கமாய் சென்று கதவை திறக்க திமு திமுவென 10 அடியாட்கள் உள்ளே நுழைந்தார்கள். ஒவ்வொருவனும் பார்க்க 10 கொலை பண்ணினவன் போல் இருக்க அதில் கருப்பு கலர் சட்டை போட்டு தலைவனாக இருந்த வல்லவராயன் எகிரினான். நான் பிளைண்ட் லேடி, கதவை திறக்க இவ்வளவு நேரமா? நாங்க வேற கலெக்ஷனுக்கு போக வேணாமா? போய் வட்டியை கொண்டு வா. அவன் அதட்டியதும் பாஞ்சாலி தடுமாறி சென்று ஒரு பர்ஸை எடுத்து வந்தாள். அதிலிருந்த அனைத்து பணத்தையும் அவள் வழித்து கொடுக்க வல்லவராயன் வெடுக்கென பிடுங்கி எண்ணினான். 5000 குறையுது. பாஞ்சாலி கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சினாள். அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துடுறப்பா. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுடுப்பா. மன்னிச்சு விட நான் என்ன மத தரசாவா? வட்டி வல்லவராயம்மா. வேணும்னா ஒண்ணு பண்ணு, என் கால்ல விழுந்து கெஞ்சு. அப்போ உன்னை பார்க்க பாவமா இருந்தா நான் விட்டுட்டு போறேன். வல்லவராயனும் அவனது ஆட்களும் பாஞ்சாலியை அவமானமாக பேசி சிரிக்க ருத்ரமாக மாறி வந்தான் விஷ்ணு. மா, நீங்க உள்ள போங்க, இவனுங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். தோப்பாருடா, காப்பாத்த வந்துட்டாப்புல ஹீரோ. ஆமா, நீ தானே எங்க சின்னையா அசோக அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போனவ? 3 வருஷம் ஒன்னு ஜெயில போட்டு நீ திருந்தலையா? இங்க பாரு, ஒழுங்கா என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உயிரை காப்பாத்திட்டு ஓடி போயிடுங்க. ஐயோ மம்மி, ரொம்ப பயமா இருக்கு, என்னை யாராச்சும் காப்பாத்துங்க. வல்லவராயன் நக்கல் அடித்தபடி விஷ்ணுவின் தலையை தட்டவர விஷ்ணுவோ தன்னிச்சையாக வல்லவராயன் வயிற்றில் ஒரு குத்து விட்டான். அதில் ஒரேடியாக பறந்து விட்ட வல்லவராயன் சுவற்றில் மோதி கீழே விழ விஷ்ணுவின் கழுத்தில் இருந்த யாழி டாலர் இந்த முறை ரத்த சிவப்பாக மின்ன ஆரம்பித்தது. நான் இவ்வளோ பலமா அடிக்கலையே. வல்லவராயனின் ஆட்கள் எல்லாம் விஷ்ணு மேல் பாய்ந்து விட்டார்கள். ஒவ்வொருவனையும் அடித்து துவம்சம் செய்த விஷ்ணு தன் உடலில் எல்லையில்லாத புதிய சக்தி ஊடுருவுவதை உணர்ந்தான். அதெல்லாம் மாயன் தாத்தா தந்த டாலரால் தான் என எளிமையாக புரிய
ரத்தம் படிந்திருந்த டாலரை தன் சட்டையில் துடைத்து உற்று பார்த்தான். அதில் யாழியின் சின்னம் மின்ன விஷ்ணுவின் முகம் மாறியது. அவன் அதையே வெறித்து பார்க்க வல்லவராயனோ தடுமாறியபடி எழுந்து கத்தினான். ஏய், எங்க மேலேயே கை வச்சுட்டல்ல, உன்னை என்ன பண்றோம் பாரு. ஏய், சும்மா டயலாக் அடிக்காம ஓடுங்கடா. எங்களை அடிச்சிட்டதால பெரிய இவன்னு நினைக்காத. நீ யாருக்காக ஜெயிலுக்கு போனியோ அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம். நீ ஏற்கனவே தோத்து போயிட்டடா. வல்லவராயன் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிவிட்டு ஓடிவிட விஷ்ணு பதட்டமாக தன் அம்மாவிடம் திரும்பி கேட்டான். அம்மா, இங்க என்னதான் நடக்குது? அவன் என்ன சொல்லிட்டு போறான்? நான் போன இந்த 3 வருஷத்துல ஆராத்யா உங்களை ஒரு தடவை கூட பார்க்க வரலையா? நீதான்டா அவ மேல வச்ச காதலால உன் வாழ்க்கையவே இழந்துட்ட. ஆனா அவ நீ ஜெயிலுக்கு போன உடனே மொத்தமா மாறிட்டா. இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கவும் முடிவெடுத்துட்டா. அப்போ இவங்க சொன்னது எல்லாம் உண்மைதான் விஷ்ணு. நீ உயிருக்குயிரா காதலிச்ச ஆராத்யா இன்னைக்கு முழு விருப்பத்தோட இன்னொருத்தரோட மனைவியாக போறா. இல்ல, ஏன் ஆராத்யா அப்படி பண்ண மாட்டா? அவ காதல் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். அவ என்னை விட்டு போக மாட்டாமா. அவ வீட்டுலதான் ஏதோ பிளான் பண்ணி இதுக்கு அவளை மிரட்டி ஒத்துக்க வச்சிருக்கணும். நான் போறேம்மா, போய் ஆராத்யாவை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். பாஞ்சாலி சொல்ல சொல்ல கேட்காமல் விஷ்ணு ஆராத்யாவின் வீட்டுக்கு கிளம்பி சென்றான். ஆராத்யாவின் இல்லம் கல்யாண கலையோடு காட்சி அளிக்க அதற்கு சம்பந்தமே இல்லாமல் உள்ளே நுழைந்தான் விஷ்ணு. அவனை அங்கு எதிர்பார்க்காத ஆராத்யாவின் அம்மா மைதிலி கோபமாக வழிமறித்தாள். எங்க வந்த? என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க போறியா? வெளியே போடா. விஷ்ணுவோ அவளை மதிக்காமல் நேராக ஆராத்யாவின் அறைக்கு சென்றான். அங்கு ஆராத்யா கல்யாண கோலத்தில் மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டிருந்தாள். ஆராத்யா விஷ்ணுவின் குரலை கேட்டு திடுக்கிட்டு போனாள். அவளின் ரியாக்ஷனை கவனிக்காத விஷ்ணுவோ அவள் கையை பிடித்து கூறினான். நான் திரும்பி வந்துட்டேன் ஆராத்யா. உன் விஷ்ணு திரும்பி வந்துட்டேன். இதெல்லாம் உன்னோட விருப்பம் இல்லாம தான் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேலேயே நீ பயப்பட வேண்டாம். என்னோட வந்துரு. நாம ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழலாம். என்னோட விருப்பம் இல்லாம நடக்குதுன்னு யார் சொன்னா? இந்த கல்யாணத்தை நடத்த சொன்னதே நான் தான். ஆராத்யா திமிராக சொல்ல விஷ்ணு கண்ணிமைக்காமல் பார்த்தான். ஆராத்யா, என்னடி என்னென்னவோ பேசுற? விளையாடாதடி. வாட்? விளையாடுறேனா? இப்போதான் ரொம்ப தெளிவா இருக்கேன் விஷ்ணு. எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லிக்க நீ ஒண்ணு ஜெர்மனி ரிட்டன் இல்ல, ஜெயில் ரிட்டன். உனக்கு இந்த ஆராத்யா கேக்குதா? ஆராத்யா நக்கலாக கேட்க இந்த ஆராத்யா விஷ்ணுவுக்கு புதிதாக தெரிந்தாள். அவள் கண்ணில் எப்போதும் தெரியும் கனிவு காணாமல் போயிருக்க பணக்கார வீட்டு நாய்க்குட்டி போல் சீன் போட்டாள். நீயா கிளம்பிட்டனா மரியாதையாவது மிஞ்சு விஷ்ணு. என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அவர் மட்டும் உன்னை பார்த்தாரு. ஆராத்யா விரல் நீட்டி எச்சரிக்க விஷ்ணு முறைத்தான். ஹே, சொன்னது காதுல விழலையா? வெளியே போ. ஆராத்யா கூச்சல் போடும் பொழுதே மாப்பிள்ளை வந்துட்டாரு என வெளியில் குரல் கேட்க விஷ்ணு திரும்பி பார்த்தான். மாப்பிள்ளையை பார்த்ததும் அவன் கண்கள் கோபத்தில் சிவக்க ஆரம்பித்தன. ஆராத்யாவுக்காக யாரை அடித்து ஜெயிலுக்கு சென்றானோ அந்த அசோக் தான் இப்போது கல்யாண மாப்பிள்ளை கெட்டப்பில் அவன் முன் வந்து நின்றான். வெல், இந்த ட்விஸ்ட நீ எதிர்பார்க்கவே இல்லல்ல? அசோக் ஆராத்யாவின் தோளில் கை போட்டுக் கொள்ள விஷ்ணுவின் யாழி டாலர் மறுபடியும் சிவப்பு நிறத்தில் பிரகாசிக்க தொடங்கியது. ஆராத்யா அசோக்கை திருமணம் செய்ய போவதை கண்டு விஷ்ணு பேச மறந்தான். யாருக்காக தன் 3 வருட வாழ்க்கையை ஜெயிலில் இழந்தானோ அவள் இன்றைக்கு மொத்தமாக முதுகில் குத்துவிட்டாள். என்ன விஷ்ணு, அப்படியே உறைஞ்சு போயிட்ட? 3 வருஷத்துக்கு முன்னாடி நடு ரோட்ல வச்சு அடிச்சு அசிங்கப்படுத்தினியே, அதே அசோக் தான் நானு. பேபி, உங்க லெவலுக்குலாம் நீங்க இவன் கூட நின்னு பேசலாமா? தராதனம் தெரியாம மேல கை வச்சதாலதான் ஜெயில களி தின்னுட்டு வந்திருக்கான். இதை இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சோ வாங்க பேபி, நம்ம கிளம்பலாம். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. ஆராத்யா பேசியதை கேட்டு விஷ்ணுவின் மனம் வெறுத்து போனது. தான் தேவதையாக நினைத்தவள் இத்தனை தரம் கெட்டவள் என அருவருத்து போய் எதுவும் பேசாமல் கிளம்ப முயல அசோக் அவனை தடுத்தான். இவ்வளோ தூரம் வந்துட்டு எங்க கல்யாணத்தை பார்க்காம போறிய விஷ்ணு, ஒண்ணு பண்ணு, ஒரு ஆட்டோ புடிச்சு ஹோட்டல் விசாகாக்கு வந்துரு. அங்கதான் எங்களுக்கு மேரேஜ். ஆட்டோக்கு காசு இருக்குல்ல, இல்ல வேணுமா? பேபி, விசாகா ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல். அதுக்குள்ள நுழையிறதுக்கே ஒரு கிளாஸ் வேணும். இப்படி அழுக்கு சட்டையோட எல்லாம் போனா அடிச்சு துரத்திடுவாங்க. இருவரும் விஷ்ணுவை அவமானப்படுத்திக் கொண்டே இருக்க விஷ்ணு சற்றும் டென்ஷன் ஆகாமல் அசோக்கை பார்த்தான்.
அசோக், இவளை என்கிட்ட இருந்து பிரிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு ரொம்ப ஆடாத. இன்னைக்கு என்னை விட நீ பெரிய ஆளா இருக்கிறதுனால உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறா. நாளைக்கு உன்னை விட பணக்காரனா ஒருத்தன் வந்தா விஷ்ணு, என்ன பத்தி தப்பா பேசுன அவ்வளவுதான். தப்பா பேசுறேனா? இப்பதான் ரொம்ப சரியா பேசுறேன். அசோக், உன்னை நினைச்சாதான் பாவமா இருக்கு. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு முடிஞ்சா சந்தோஷமா வாழ்ந்துக்க. விஷ்ணு அடுத்த நிமிடம் அங்கே நிற்காமல் இருவரையும் கேவலமாக ஒரு லுக் விட்டு அந்த இடத்திலிருந்து சென்று விட்டான். போகும் அவனையே அசோக் பல்லை கடித்துக் கொண்டு பார்க்க, எங்கே விஷ்ணு சொன்னதை அசோக் சீரியஸாக எடுத்துக்கொள்வானோ என ஆராத்யா பயந்து போனாள். அதனால், என்ன பேபி, அவன் ஒரு ஆளுன்னு அவன் சொல்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? சேச்ச, என் லெவலுக்கு அந்த பிச்சைக்கார பையன் சொல்றதை எதுக்கு நான் யோசிக்க போறேன்? எனக்கு அவன் ஒரு மேட்ரே இல்ல. ஆராத்யாவும் அசோக்கும் விஷ்ணுவின் மனதை உடைத்து விட்டதாக நினைக்க, அவனோ இனி வாழ்க்கையில் என்ன செய்வது என யோசித்தபடி பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டு ரோட்டில் நடந்து கொண்டிருந்தான். அப்பொழுது உதயகுமார் கொடுத்த கார்டு அவன் கையில் அகப்பட, யோசனையாக எடுத்து பார்த்து அதிர்ந்தான். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணது விஷாகா ஹோட்டலோட ஓனர், தி கிரேட் பிசினஸ் மேன் உதயகுமாரா? அவர் நாட்டிலேயே பெரிய பணக்காரரா இருந்தாலும் அளவு பார்க்காம தானம் தர்மம் பண்றவராச்சு. அவருக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? பேசாம நாம அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோமா? இந்த எண்ணம் விஷ்ணுவின் மனதிற்குள் வந்ததும் பல்லவியின் முகமும் இலவச இணைப்பாக வந்தது. அவள் திமிராக நடந்து கொண்டதை நினைத்து விஷ்ணு விரக்தியாக சிரித்தான். ஒருத்தங்கிட்ட ஒன்னும் தேராதுன்னு தெரிஞ்சிட்டா இந்த பொண்ணுங்களுக்கு அவ்வளவு மண்டகணம் எங்கிருந்துதான் வருமோ? உதயகுமார் சார் எப்படி பந்தாவே இல்லாம பேசினாரு, ஆனா அவர் பொண்ணு சரியான ராட்சசியா இருப்பா போல. விஷ்ணுவின் வாயில் சிக்கிய பல்லவியோ விசாகா ஹோட்டலுக்கு முன்னால் நின்ற தன் தந்தையை கவலையாக பார்த்தாள். அவ்வளவு பெரிய மனிதர் ரவுடி போல் இருந்த விஷ்ணுவுக்காக வாசல் வரை வந்து வெயிட் பண்ணுவது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அப்பா, நீங்க உள்ள வாங்கப்பா, எனக்கு அவன் வருவான்னு தோணல. இல்லம்மா, அந்த தம்பி கண்டிப்பா வருவார் பாரு. உதயகுமாரோடு நின்ற ஹோட்டல் மேனேஜருக்கு கால் வலித்தது. முப்பொழுதும் சர்வ பிஸியாக இருக்கும் தன் முதலாளி எந்த விவிஐபியை வரவேற்க கால் கடுக்க நிற்கிறார் என்று தெரியாமல் சாலையில் ஏதேனும் காஸ்ட்லி கார் வருகிறதா என தேடினார். ஆனால் கால் போன போக்கில் விஷ்ணுதான் அங்கே வர உதயகுமார் மகிழ்ச்சியாக அவனை வரவேற்றார். நீ வருவேன்னு தெரியும் தம்பி, வா என்னோட பிரைவேட் ரூமுக்கு போய் பேசலாம். விஷ்ணு தயக்கமாக அவரோடு செல்ல இடையில் பல்லவி அவன் கையை பிடித்து நிறுத்தினாள். விஷ்ணு தன் கையை பற்றி இருக்கும் பல்லவியை புருவம் உயர்த்தி பார்த்தான். என்ன காரணமோ தெரியல, என் அப்பா ஃபாரின் டாக்டர்ஸை விட உன்னதான் அதிகமா நம்புறாரு. ஆனா இத பயன்படுத்திக்கிட்டு எங்க அப்பாவை ஹர்ட் பண்ண நினைச்சேன். நான் மனுஷியா இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் மனுஷியாவா இருக்க? ஆமா, நீ எப்பவுமே இப்படிதானா? இல்ல அமாவாசை பௌர்ணமி அப்ப மட்டும் இப்படி மாறிடுவியா? விஷ்ணு சொன்னதை கேட்டு பத்ரகாளியாக மாறிவிட்டாள் பல்லவி. நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க. நீ யாருன்னு எனக்கு தெரியவே வேணாம். நான் உன் அப்பாக்காக வந்திருக்கிறேன். சோ இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் கையை விட்டா நல்லா இருக்கும். பல்லவி வெடுக்கன கையை எடுத்துக்கொள்ள விஷ்ணு அவளை கண்டுகொள்ளாமல் உதயகுமாரிடம் சென்று பேச ஆரம்பித்தான். அவர் உடலில் இருக்கும் பிரச்சனை என்னவென நொடியில் புரிந்து கொண்டு யோசனையாக கேட்டான். இந்த கண்டிஷனோட 1 வருஷம் பிழைக்கிறதே கஷ்டம் சார். நீங்க எப்படி இத்தனை வருஷமா சமாளிச்சீங்க? அலோபதி மெடிசன் 10 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை கைவிட்டுருச்சு தம்பி. அதுல இருந்து அக்குபஞ்சர் முறையில தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். இருந்தும் என் உடல்நிலை ரொம்ப மோசமாகிட்டே போகுது. என்னால நீ பிழைக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு தான் இன்னைக்கு வீட்டுல இருந்து கார்ல ஏறினேன். ஆனா நீ பண்ண உதவியால இதோ உன் கண்ணு முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்க. சார், நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெளிவா சொல்லிடுறேன். உங்க லெஃப்ட் லங்ஸ் டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வர சில அரிய வகை மூலிகைகள் தேவைப்படும். அது இல்லாம என்னால ஒன்னும் பண்ண முடியாது. அப்புறம் உங்க வயசை வச்சு சொல்றேன், இதே ரேஞ்சில போனா நீங்க ரொம்ப நாள் உயிர் வாழ மாட்டீங்க. நீ எனக்கு உதவி பண்ண சம்மதிச்சதே போதும்பா. உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்றேன். யாரோ கதவை தட்ட பல்லவி உடனடியாக எழுந்து சென்றாள். அவள் மீண்டும் வந்த பொழுது அவளோடு வெள்ளையாக பெரிய தாடி வைத்த ஒரு நபர் இருந்தார். அப்பா, இவர் டாக்டர் கதிர்வேலன், அக்குபஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட். உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் இனி இவர் பாத்துப்பாரு. ரோட்ல போறவங்க வரவங்க உதவியெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பல்லவி, என்ன பழக்கம் இது? அந்த தம்பி எவ்வளவு பெரிய மனசு பண்ணி எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஓகே சொல்லியிருக்காரு. அவரை போய் சாரி தம்பி, அம்மா இல்லாத வளர்ந்த பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அதான் வாய் துடுக்க ஏதா பேசிடுவா. அப்பா ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. பல்லவி,
என்னோட உண்மையான பிரச்சனை தெரியாம பிடிவாதம் பிடிக்காதம்மா. என் உடம்புல உதயகுமார் இருமத் தொடங்க அவர் முகம் சிவந்து மூக்கில் இருந்து ரத்தம் வழிந்தது. திகைத்த பல்லவி டாக்டர் கதிர்வேலை உடனடியாக ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்கிறாள். அவரும் 6 அக்குபஞ்சர் நீடிலை எடுத்து உதயகுமாரின் தொண்டை பகுதியில் செலுத்த உதயகுமாரின் உடல் நீல நிறமாக மாறத் தொடங்குகிறது. அப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகாதுப்பா. ப்ளீஸ் ஸ்டே வித் மீ. தேவையில்லாத ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்க அப்பாவை நீயே போட்டு தள்ள போற. இவர் ட்ரீட்மெண்ட் பண்ற மெத்தட சாரோட உடம்பு அக்செப்ட் பண்ணிக்காது. தம்பி, அக்குபஞ்சர் பத்தி உனக்கு என்ன தெரியும்? 30 வருஷமா நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன விட உனக்கு எல்லாம் தெரியும்னா நீ உங்க அம்மா வயித்துல இருக்கும் போதே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியோ? டாக்டர் ப்ளீஸ், நீங்க அப்பாவை பாருங்க. அவனுக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. எங்களை ஸ்கேம் பண்ண பாக்குறான். ஹேய், உன்னை ஸ்கேம் பண்ணி எனக்கு ஒன்னும் ஆக போறது இல்ல. ஏதோ நல்ல மனுஷனாச்சே ஹெல்ப் பண்ணலாமேன்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ற. நீ ஆச்சு இந்த டாக்டர் ஆச்சு. இனி நீ வந்து கெஞ்சினாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். விஷ்ணு கடுப்பாக வெளியே சென்றுவிட கதிர்வேலனும் தன்னால் முடிந்தவரை முயற்சித்து பார்த்தார். ஆனால் உதயகுமாரின் இதயம் தன் துடிப்பை நிறுத்திக் கொண்டே வர பயத்தில் கையை விரித்து விட்டார். பல்லவி, உங்க அப்பா கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குமா? இனி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறதுதான் பெட்டர். டாக்டர், உங்களை தான் மலை போல நம்பி இருந்தேன். நீங்களே இப்படி சொல்றீங்களே. அப்பாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போற அளவுக்கு நேரம் இல்ல. நீங்களே ஏதாவது பண்ணுங்க. என் சக்திக்கு எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேம்மா. இனி வேணா ஒண்ணு பண்ணலாம். இப்ப போனானே அந்த பையன், அவனை கூப்பிட்டு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனா எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்ல டாக்டர். எனக்கும் நம்பிக்கை இல்லதான். ஆனா அந்த பையன் பேச்சுல ஒரு உறுதி தெரிஞ்சதுமா. நீ எதுக்கும் அவனை கூட்டிட்டு வா. முயற்சி பண்றது தப்பு இல்லையே. பல்லவி தன் தந்தையை காப்பாற்ற எண்ணி விஷ்ணுவிடம் ஓடுகிறாள். விஷ்ணுவுக்கு அவள் நிச்சயம் வருவாள் என தெரிந்தும் கண்டுகொள்ளாமல் செல்ல பல்லவி அவனை வழிமறித்து தன் தந்தையை காப்பாற்றும்படி கெஞ்சுகிறாள். உனக்குதான் என் மேல நம்பிக்கையே இல்லையே, அப்புறையே வந்து என்ன கூப்பிடுற? ப்ளீஸ், என் மேல இருக்க கோபத்துல எங்க அப்பாவை பழி வாங்கிடாத. நான் உன்கிட்ட அப்படி நடந்துட்டது தப்புதான். என்ன மன்னிச்சிரு. இப்ப எங்க அப்பா வந்து பாரு. பல்லவி இவ்வளவு தூரம் கெஞ்சவும் விஷ்ணு அவளுக்கு உதவ ஒப்புக்கொள்கிறான். இருவரும் அவசரமாக உதயகுமார் இருந்த அறைக்கு செல்ல பதட்டத்தில் பல்லவி தடுமாறி கீழே விழப்போகிறாள். ஆனால் விஷ்ணு அவள் இடையை பிடித்து காப்பாற்றிவிட இருவரது கண்களும் நேர்கோட்டில் சந்தித்தன. இதனால் விஷ்ணுவின் மனதில் ஏதேதோ நினைவுகள் அலைகழிக்க அவன் கழுத்தில் அணிந்திருந்த $50 மின்ன ஆரம்பித்தது. எனக்கு ஏன் இவளை எங்கேயோ பார்த்திருக்கிற மாதிரியே தோணுது. இவகிட்ட பேசுறப்ப கூட நல்லா தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட பேசுற ஃபீல் வருது. விஷ்ணு தன்னை விடாமல் பார்ப்பதை முறைப்பதாக நினைத்த பல்லவி அவசரமாக அவனிடமிருந்து விலகினாள். விஷ்ணு எதுவும் சொல்லாது உதயகுமார் இருந்த அறைக்குள் நுழைந்து கதிர்வேலனை ஒருமுறை முறைத்தான். எனக்கு 33 சில்வர் நீடில் வேணும். விஷ்ணு கதிர்வேலனிடம் சில்வர் நீடில் கேட்க அவன் கேட்ட எண்ணிக்கையை பார்த்து கதிர்வேலன் திகைத்தார். 33 சில்வர் நீடில் வச்சு பண்ற அக்குபஞ்சர் டெக்னிக் அழிஞ்சு போய் பல 100 வருஷம் ஆச்சு. அது எப்படி இந்த பையனுக்கு தெரியும்? கதிர்வேலன் திகைத்த நிமிடம் அவரிடம் ஊசியை வாங்கிய விஷ்ணு உதயகுமாருக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க அவர் உடல் பழைய நிலைமைக்கு திரும்பியது. சற்று நேரத்தில் அவர் சுவாசம் சீராகி கண்விழிக்க பல்லவி கண்ணீரோடு அவரை பிடித்துக் கொண்டாள். ஆனால் கதிர்வேலனோ வாயில் ஈ போகும் அளவிற்கு வாயை பிளந்து விட்டார். கொஞ்ச நேரத்துல ரொம்ப பயமுறுத்திட்டீங்கப்பா. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நல்லாதான் இருக்கேன். சார், இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் கட்டாயம். நீங்க அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. நீ எனக்கு நிறைய உதவி பண்ற தம்பி. உனக்கு எப்படி கைமாறு பண்ண போறேனே தெரியல. அவ்வளவு சீக்கிரம் எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க சார். இனிதான் உங்களுக்கு சீரியஸான ட்ரீட்மெண்ட்டையே ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு அப்பாவை ட்ரீட் பண்ண என்ன தேவைப்படும்னு சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்றேன். விஷ்ணு தன் அப்பாவை சொன்னபடி காப்பாற்றி விட்டதால் அவன் மீது பல்லவிக்கு பெரிய மரியாதை உருவானது. அவள் மட்டுமல்லாது டாக்டர் கதிர்வேலனே தன் வயதை மறந்து விஷ்ணுவிடம் கெஞ்ச ஆரம்பித்தார். தம்பி, என்ன உங்களோட ஸ்டூடெண்டா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? புரியல சார், நீங்க எனக்கு ஸ்டூடெண்டா? ஆமா தம்பி, உலகத்துல இருந்து மொத்தமா அழிக்கப்பட்ட ஒரு அபூர்வ வைத்திய முறை உனக்கு தெரிஞ்சிருக்கு. இத பத்தி நான் புக்ல மட்டும்தான் படிச்சிருக்கேன். 33 நீடில் வச்சு பண்ற திரிகோண வயாசான டெக்னிக்கை தான் நீ யூஸ் பண்ண. எனக்கு அதை சொல்லி கொடுப்பா. விஷ்ணுவுக்கு ஒரு வயதான மனிதர் தன்னிடம் கெஞ்சுவதை பார்த்து சங்கடமாக இருந்தது. இருப்பினும் மாயனின் அனுமதி இல்லாமல் இந்த கலைகளை அவன் யாருக்கும் சொல்லித் தரக்கூடாது. அப்படி சொல்லிக் கொடுத்தால் அவனுடைய உயிருக்கே ஆபத்தாகிவிடும். இதனால் அவன் நாசுக்காக மறுத்துவிட பல்லவி அவனிடம் மூலிகைகளின் லிஸ்டை கேட்டாள். 100 ஆண்டுகளுக்கு மேல பிழைச்சிருக்கிற சிவப்பு சந்தன மரத்தோட அடிவேர், அடர்ந்த காட்டுக்குள்ள சூரிய வெளிச்சம் படாம வளர்ந்த மருந்துளசியோட விதைகள், கோட்டம் செடியோட நுனி இலைகள்,
விஷ்ணு இவ்வாறு 10 மூலிகைகளை கேட்டு கூடவே தன் தாயின் கண் பார்வையை சரி செய்யவும் சில மூலிகைகளை அதோடு சேர்த்து கொண்டான். இந்த மூலிகைகள் இன்னும் 10 நாளைக்குள்ள எனக்கு வேணும். அப்பதான் ட்ரீட்மெண்ட் பண்ண சரியா இருக்கும். கண்டிப்பா தம்பி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நீ பண்ண இந்த உதவிக்கு என்னோட சின்ன பரிசா இத நீ ஏத்துக்கணும். உதயகுமார் கண்ணை காட்ட பல்லவி புரிந்து கொண்டு ஒரு அழகான கீயை விஷ்ணுவிடம் நீட்டுகிறாள். ஆனால் விஷ்ணு தனக்கு எதுவும் வேண்டாம் என மறுக்க பல்லவிக்கு அவன் மீது இருந்த ஆச்சரியம் கூடிக்கொண்டே போனது. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க விஷ்ணு. இது நார்த்தன் பீச் ஏரியால இருக்கிற ரீகல் அபார்ட்மெண்டோட ஃபிளாட் கீ. இனிமே அது உங்களோட ஃபிளாட். உனக்கு என்ன வேணும்னாலும் இனி நீ என்னையோ இல்ல பல்லவியோ கான்டாக்ட் பண்ணலாம்ப்பா. பல்லவி விஷ்ணுவின் கைகளில் அந்த சாவியை திணித்துவிட விஷ்ணுவுக்கோ தன் வாழ்க்கையின் போக்கை எண்ணி விரக்தியாக இருந்தது. ஒருத்தி தன்னிடம் காசு இல்லை என விட்டு சென்று இருக்க, இன்னொரு பக்கம் சிட்டியில் பெரும் பணக்காரர்களே வாங்க முடியாத ரீகல் அபார்ட்மெண்டில் அவனுக்கு ஒரு பிளாட் கிடைத்திருக்கிறது. தனக்கு இந்த ஆடம்பரம் தேவையில்லை என்றாலும் தன் பெற்றோருக்காக அதை ஏற்றுக்கொண்டான். தேங்க்ஸ் சார், அப்ப நான் கிளம்புறேன். நீங்க மூலிகையை ரெடி பண்ணிட்டு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. விஷ்ணு விடைபெற்று சென்ற நேரம் திடீரென ஹோட்டலுக்குள் ஆரவாரமாய் கூச்சல் சத்தம் கேட்டது. என்னம்மா பல்லவி, இவ்ளோ கூச்சலா இருக்கு? தெரியலப்பா, நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். விஷ்ணு விஷாகா ஹோட்டலின் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வர அங்கு ஆராத்யா மற்றும் அசோக் புடைசூழ திருமணம் செய்து கொள்ள வந்து கொண்டிருந்தார்கள். விஷ்ணு அவர்களை கண்டும் காணாமல் சென்றுவிட அசோக்கின் பார்வை விஷ்ணுவை பிடித்து விட்டது. அவன் முகத்தில் வன்மமாக ஒரு சிரிப்பு உருவாக விஷ்ணுவை வழிமறித்தான். விஷ்ணு, முன்னாள் காதலியோட கல்யாணத்தை பார்க்க அவ்வளோ ஆசையா? வா வா, இன்னைக்கு எங்க கல்யாணத்தோட ரொம்ப முக்கியமான கெஸ்டே நீதான். வந்து எங்களை வாழ்த்தி அச்சத போட்டுட்டு போ. விஷ்ணு கையை கட்டிக்கொண்டு இருவரையும் ஏற இறங்க பார்த்தான். அவன் கண்களில் திமிர் கொட்டி கிடக்க மிக மிக கேஷுவலாக கேட்டான், நான் கெஸ்டா வந்தேன்னா உன் கல்யாணம் நடக்காது, பரவாயில்லையா? எபிசோட் 3. விஷ்ணு தான் இருந்தால் கல்யாணம் நின்றுவிடும் என்று கூற அசோக் கடுப்பாக பார்த்தான். ஜெயிலுக்கு சென்று வந்திருக்கும் விஷ்ணு ஒரு கோழையாக மாறியிருப்பான், தன்னை எதிர்க்க மாட்டான் என்றவன் எண்ணியிருக்க அதற்கு எதிர்மறையாக அவன் நடந்து கொண்டான். என்ன எக்ஸ் மேடம், நான் இருந்தா நீங்க ஆசைப்பட்ட பணக்காரரை கல்யாணம் பண்ண முடியாது, பரவாயில்லையா? விஷ்ணு இந்த அளவுக்கு உறுதியாக பேசுவது ஆராத்யா வயிற்றில் புளியை கரைத்தது. அப்பவே தைரியமா அடிச்சிட்டு ஜெயிலுக்கு போனோம். இப்ப என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நமக்கு எதுக்கு வம்பு? 2 பேரும் அமைதியா இருக்கிறத பார்த்தா மனசுல பயம் அள்ளு விடுது போலயே. அதையும் பாத்துரலாம் விஷ்ணு, நீ ட்ரை பண்ணி தான் பாரு. நீ அசிங்கப்படுறத நான் பார்த்தே ஆகணும். அவ்வளவு ஆசை மாப்பிள்ளைக்கு. ஆராத்யா, உன் வருங்கால புருஷன் ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறாரு. சோ அவர் விருப்பத்தை நல்லா சாப்பிட்டு வந்து நிறைவேற்றிட்டே போறேன். விஷ்ணு கூலாக சொல்லிவிட்டு சோம்பல் முறித்தபடி உள்ளே செல்ல ஆராத்யா கலவரமாக அசோக்கை பார்த்தாள். பேபி, எனக்கு இவங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. நான் அவனை வேணான்னு சொன்ன கோவத்துல எது வேணாலும் பண்ணுவான். அவனை குறைச்சு எடை போடாதீங்க. அப்போ உன் எக்ஸ் மேல இருக்கிற நம்பிக்கை கூட உனக்கு ஏன் மேல இல்லையா ஆராத்யா? இந்த கல்யாணத்தை அவனால நிறுத்த முடியும்னு சொல்றியா? ஐயோ மாப்பிள்ள, என் பொண்ணு அப்படி சொல்ல வரல. அந்த விஷ்ணு பழி பாவத்துக்கு அஞ்சாதவன். ஏதாவது பிரச்சனை பண்ணி உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா அததான் சொல்றா. லேடி, ஆமாமா, அததான் சொல்ல வந்தேன். நீங்க டிஸ்டர்ப் ஆனா எனக்கு தானே அசோக் மனசு கஷ்டமாகிடும். அம்மா மகள் இருவரின் நடிப்பையும் அசோக் நம்பிவிட்டான். அதனால் அங்கு செக்யூரிட்டி பணிக்கு வந்த தனது அடியாள் வட்டி வல்லவராயனை அழைத்தான். சொல்லுங்க சின்னையா, எதுவும் வேணுமா? வல்லவராயா, உனக்கு ஒரு முக்கியமான வேலையை தரப்போறேன். அத போறானே ஒருத்தன், அவனை நீ கல்யாணம் முடியற வரைக்கும் கண்காணிச்சுட்டே இருக்கணும். அவன் வில்லங்கமா ஏதாவது பண்ற மாதிரி தெரிஞ்சா உடனடியா போலீஸ்க்கு கால் பண்று, மறுபடியும் ஜெயிலுக்கு போய் கழித்தீங்கட்டும். அசோக் காட்டிய திசையில் பார்த்த வல்லவராயனின் முகம் மாறியது. விஷ்ணு அடித்த அடி இப்பொழுது வரை வலிக்க இதை வைத்து அவனை பழி வாங்கிட வேண்டும் என நினைத்தான். நான் பாத்துக்கிறேன் சின்னையா, என்ன மீறி இங்க ஒருத்தனும் ஒன்னும் பண்ண முடியாது. வல்லவராயன் வீர வசனம் பேசி தன் ஆட்களோடு விஷ்ணுவுக்கு பின்னால் செல்ல அவனும் அதை கவனித்தான். ஆனால் அவர்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்காதவன் பஃபே முறையில் அரேஞ்ச் பண்ண உணவை தட்டில் எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு டேபிளில் அமர்ந்து கருமமே கண்ணாக சாப்பிட ஆரம்பித்தான். அதை கண்ட மைதிலி முகம் சுளித்தாள். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எப்படி நடந்துக்கிறான் பாரு. அந்த இடத்துக்கு பொருத்தமே இல்லாத விஷ்ணுவை வந்த நிறைய கெஸ்ட் குழப்பமாக பார்த்தார்கள். விஷ்ணு முன்பே ஜிம் எல்லாம் சென்று ஃபிட்டாக இருப்பான். இப்பொழுதோ இன்னும் பாடி பில்டப் செய்து அரக்கனை போல் இருக்க முகத்திலும் ஒரு அலட்சியம் இருந்தது.
என்ன இவ்ளோ கிராண்டா கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிட்டு சாப்பாடு மட்டும் கேவலமா போடுறாங்க? அது சரி, இந்த கல்யாணம் நடக்கவா போகுது? நடக்காத கல்யாணத்துக்கு இது போதும். விஷ்ணு தனியாக சாப்பாட்டை வெட்டி கொண்டிருக்க திடீரென அவனுக்கு முன்னால் 2 பேர் வந்து நின்றார்கள். அதில் சில்வர் நிற பார்ட்டி சாரி அணிந்து முகத்தில் ஒரு வண்டி மேக்கப் போட்டிருந்த ஒரு பெண். ஓ மை காட், சந்துரு! ஆராத்யா மேரேஜ்க்கு யார் வந்திருக்கா பாரு, நம்ம காலேஜோட ராக் ஸ்டார் விஷ்ணு. சாரி, அந்த பட்டம்லாம் போய் 3 வருஷம் ஆச்சுல்ல. கரண்ட்லி இது கைதி விஷ்ணுவோ? ஹே, என்ன ஷில்பா, கைதி அது இதுன்னு சார் இன்னைக்குதான் ரிலீஸ் ஆயிருக்காரு தெரியாதா? சோ டீசென்ட்டா எக்ஸ் கைதின்னு சொல்லு. ஒரு எக்ஸ் கைதி தன்னோட எக்ஸ் மேரேஜ் பார்க்க வந்திருக்காரு. ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஆமா விஷ்ணு, இப்ப என்ன பண்ற? நீ போனதுக்கு அப்புறம் உன் குடும்ப நிலைமை ரொம்ப மோசம்னு கேள்விப்பட்டனே. பட்டு புடவை கட்டிக்கிட்டு கார்ல கோவிலுக்கு வந்து போற உங்க அம்மா இப்போ கண்ணு தெரியாம பழைய புடவையை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டே நடந்து வந்து போறாங்களாமே. எங்க அம்மா சொன்னாங்க, கேட்டு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நீ பண்ண தப்புக்கு பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஷில்பா பாஞ்சாலியை பார்த்து பரிதாபப்படுவது போல் பேசினாலும் உள்ளுக்குள் அவ்வளவு குஷியாக இருந்தாள். விஷ்ணு, ஆராத்யா, ஷில்பா, சந்துரு எல்லாம் காலேஜில் ஒன்றாக படித்தவர்கள். அதிலும் ஷில்பா விஷ்ணுவின் மீது பைத்தியமாக சுத்தி இருக்கிறாள். அவள் தன் காதலை சொன்ன பொழுது விஷ்ணு டீசென்ட்டாக விருப்பம் இல்லை என்றான். அவள் வஞ்சக குணத்தை மொத்த காலேஜும் அறியும். விஷ்ணு ஆராத்யாவை கூட குணத்திற்காகத்தான் காதலித்தான். ஆனால் அவளோ ஷில்பாவை விட கேவலமானவள் என இப்போதுதான் தெரிகிறது. இதே சந்துரு ஒரு காலத்தில் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். பட் அவனும் ஆராத்யாவை ஒன் சைடாக லவ் பண்ணியதால் விஷ்ணுவிடம் சண்டை போட்டு சென்றவன் இப்பொழுது விஷ்ணுவை காயப்படுத்தும் எண்ணத்தோடு மீண்டும் வந்து பேசுகிறான். விஷ்ணுவோ தனக்கு முன்னால் யாருமே இல்லை என்ற ரீதியில் சாப்பிட அவனை மேலும் சீண்டினார்கள். இனி என்ன பண்ண போற விஷ்ணு? நீ காலேஜ் டாப்பரா இருந்தாலும் ஜெயிலுக்கு போனதால யாருமே உனக்கு வேலை தர மாட்டாங்க. அப்புறம் எப்படி உன் குடும்பத்தை பாத்துக்க போற? பேசாம என் ஆபீஸ்ல கிளீனரா வேலைக்கு வரியா? நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்றேன். ஏய் என்ன சந்துரு, என்ன இருந்தாலும் விஷ்ணு நம்ம காலேஜோட ராக் ஸ்டார். அவன் போய் எப்படி கிளீனர் வேலை எல்லாம் பார்க்க முடியும்? கொஞ்சம் டீசென்ட்டா ஆபீஸ் பாய் இல்ல ஹெல்பர் இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணு. இருவரும் மாறி மாறி பேசுவதை கேட்டு விஷ்ணு காதை குடைந்தான். உயிர் மேல ஆசை இருந்தா 2 பேரும் என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, அப்படியே ஓடிருங்க. விஷ்ணு என்ன செய்தும் அசராமல் இருப்பதை பார்த்து சந்துருவுக்கு டென்ஷன் ஆனது. அவனே அசோக்கை இம்ப்ரெஸ் பண்ணத்தான் சீன் போட்டான். இருந்தும் விஷ்ணு அசராமல் இருக்க வாயை கொடுத்து மாட்டினான். எது? எங்களை நீ கொன்னுருவியா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உனக்கு புத்தி வரல? எங்களை மிரட்ட உனக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்கு? நீ காதலிச்ச பொண்ணு உன்னை வேணான்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறா. உன் மொத்த குடும்பமும் பிச்சைக்காரங்களா மாறி நடு தெருவுக்கு வந்துட்டாங்க. இருந்தும் சந்துரு பேசி முடிப்பதற்குள் எழுந்த விஷ்ணு சந்துருவின் தலையை பிடித்து டேபிளில் ஓங்கி அடிக்க அவன் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. இதை கண்டு ஷில்பா வெலவெலத்து போக விஷ்ணு டிஷ்யூவை எடுத்து கையை துடைத்தான். போன்னு சொல்றேன், காதுக்கு பக்கத்துல நின்னு கொசு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறான். உனக்கு என்ன தனியா சொல்லணுமா ஷில்பா? போடி! விஷ்ணு சந்துருவின் மண்டையை உடைத்ததும் ஷில்பா சிதறிவிட்டாள். இவ்வளவு நேரம் விஷ்ணுவை அடிக்க சரியான சான்ஸை எதிர்பார்த்து கொண்டிருந்த வல்லவராயன் பழைய பகையை மனதில் வைத்து கத்தினான். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க சின்னையா கல்யாணத்துல வந்தே கலாட்டா பண்ணுவ? அவனே இன்னைக்கு நீ செத்தடா. ஆமா, இவனை சும்மா விடாதீங்க. ஆராத்யா பத்தி இவன் தப்பா பேசினா அது தப்புன்னு சொன்னதுக்கு என்ன அடிச்சுட்டான். சந்துரு பச்சையாக பொய் சொல்ல விஷ்ணு அதை மறுக்காமல் திமிராகவே நின்றான். மேடையில் நின்ற அசோக்கோ விஷ்ணு அடிவாங்கி சாக போவதை குதூகலமாக பார்த்தான். வல்லவராயனுக்கும் நிறைய ஆட்கள் இருந்ததால் விஷ்ணுவின் மீதிருந்த பயம் போய்விட்டது. மொத்தத்தில் இன்று விஷ்ணுவின் கதை முடிந்தது என்றே அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் இந்த முறை மறுபடியும் விஷ்ணுவின் யாழி டாலர் சிவப்பு நிறத்தில் மின்ன அவன் உடலுக்குள் அசுர பலம் வந்தது. தன்னை அடிக்க வந்த வல்லவராயனை கழுத்தை பிடித்து தூக்கிவிட்டான். காலையில தானே அடி வாங்கின, அதுக்குள்ளேயே அடுத்த அடி வாங்க ஆசை வந்துருச்சா? இல்ல ஷிப்ட் போட்டு அடி வாங்கினாதான் தூக்கம் வருமா? வல்லவராயனை அரக்கன் போல் புலந்து கட்டிய விஷ்ணு அவன் ஆட்களை எல்லாம் அடித்து பறக்க விட்டு சம்பவமாக்க அந்த சத்தம் மேலே இருந்த உதயகுமார் வரைக்கும் கேட்டது. தன் அருகே இருந்த ஹோட்டல் மேனேஜரை பார்த்தவர், கீழே என்னதான் நடக்குது? எதுக்கு ஹோட்டலே இடிஞ்சு விழுற மாதிரி இவ்ளோ சத்தம்? என் பொண்ணு வேற அப்பவே போனாலே, அவளுக்கு என்னாச்சு? ஒரு நிமிஷம் சார், நான் என்னன்னு விசாரிச்சுட்டு சொல்றேன்.
மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜரை பிடித்து எகிற கீழே நடந்து கொண்டிருக்கும் கூத்தை அறிந்து கொண்டார். அப்பொழுது மட்டும் என மீண்டும் சத்தம் கேட்க உதயகுமாரின் பொறுமை பறந்தது. என்னதாயா பிரச்சனை? இது என்ன 7 ஸ்டார் ஹோட்டலா இல்ல சந்தை கடையா? சார், கீழே யாரோ ஒருத்தன் கல்யாண ஃபங்க்ஷன்ல புகுந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானா. இப்படி காரணம் சொல்லதான் நான் உங்களுக்கு சம்பளம் தரேனா? உடனே செக்யூரிட்டி அனுப்புங்க, தேவைப்பட்ட போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. இந்த லட்சணத்துல இருந்தா நம்ம ஹோட்டல் நேம் நாரி போயிடும். தனக்கு உதவிய விஷ்ணுவால் தான் பிரச்சனை என்று அறியாத உதயகுமார் அவனை பிடிக்கவே செக்யூரிட்டியை அனுப்பச் சொல்ல கீழே நிலைமை மேலும் மோசமாகியது. மணமேடையில் இருந்த அசோக் விஷ்ணுவின் அரக்க அவதாரத்தில் கொதித்து போனான். சொன்ன மாதிரியே கல்யாணத்தை நிறுத்த பாக்குறியா? உன்னை என்ன பண்றேன் பாரா. அசோக் அப்பொழுதே மாலையை கழட்டி போட்டுவிட்டு விஷ்ணுவோடு சண்டை போட கீழே செல்ல ஆராத்யா தடுத்தாள். அசோக் வேணாங்க, அவன் உங்களை கோவப்படுத்ததான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நான் கோவப்பட்டா என்ன பண்ணுவேன்னு அவனுக்கு காட்ட வேணாமா? நீ ஒன்னும் பயப்படாத, இந்த கல்யாணம் இன்னைக்கு நடந்தே தீரும். அசோக் விஷ்ணுவோடு சண்டையிடச் செல்ல சரியாக உள்ளே வந்தார் ரகுபதி. அவருக்கு பின்னே ஹோட்டலின் அசிஸ்டன்ட் மேனேஜரும் ஓடி வந்தார். அசோக் நில்லு, நம்ம தகுதிக்கு இவன மாதிரி லோ கிளாஸ் மேல கை வைக்கிறதே அவமானம். ரகுபதியை பார்த்ததும் அசோக் நின்றுவிட ரகுபதி அசிஸ்டன்ட் மேனேஜரை பிடித்து திட்டினார். என்னையா ஹோட்டல் நடத்துறீங்க? ஊர்லயே உங்க ஹோட்டல் தான் டாப்னு பில்டப் கொடுக்குறீங்க, ஆனா இங்க கண்ட பொறுக்கி எல்லாம் உள்ள வந்து தகராறு பண்றான். வெரி சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல செக்யூரிட்டி வந்துருவாங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எப்படி இவன் என் ஆளுங்களை எல்லாம் அடிப்பா, நாங்க அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இது எங்க குடும்பத்தோட மான பிரச்சனை ஆகிடுச்சு. இனி இதை நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்க யாரும் உள்ள வர தேவையில்லை. ரகுபதியை பகைத்துக் கொள்ள விரும்பாத அசிஸ்டன்ட் மேனேஜரும் ஹோட்டல் செக்யூரிட்டியை நிறுத்திவிட ரகுபதி விஷ்ணுவை பார்த்து முகம் சுளித்தார். அடிச்சு போட்டா யாரு என்னன்னு எதிர்த்து கேட்க முடியாத லோ கிளாஸ் கிரிமினல் நீ என் பையன் கல்யாணத்துல கலாட்டா பண்ணி நிறுத்தலாம்னு பாக்குறியா? அப்ப மக 2 பேருக்கும் மண்டையில மசாலாவே இருக்காதோ? யோ பெருசு, சும்மா போய்கிட்டு இருந்த என்ன ஓ மகன் தாயா வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்தான்? டேய், எவ்வளோ தைரியம் இருந்தா என் அப்பாவையே மரியாதை குறைவா பேசுவ? ரகுபதியின் பேச்சை மீறி விஷ்ணுவை அடிக்க அசோக் செல்ல யாராலும் அவனை தடுக்க முடியவில்லை. மேடையில் இருந்த ஆராத்யாவுக்கு பயம் உயிர் போனது. விஷ்ணு ஒண்ணு சொன்னா அதை பண்ணாம விட மாட்டான். இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்குமான்னு சந்தேகமா இருக்குமா? சீ, அவனை பார்த்து பயந்துட்டு இருக்க. அசோக் மாதிரி அவன் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது. இனி ஒரு தடவை அசோக் மேல கை வைக்கிற தைரியமும் அவனுக்கு கிடையாது. இதை மைதிலி சொல்லி முடிக்கவில்லை. கீழே அசோக்கின் கையை விஷ்ணு உடைத்து விட்டான். நான் பேசாம சிவனேன்னு தான் போனேன். என்ன அப்படியே போக விட்டிருந்தா ஒழுங்கா இந்த கையால அந்த ஏமாத்துக்காரி கழுத்துல தாலி கட்டி இருக்கலாம்ல. இப்ப பாரு, வீணா வம்பு பண்ணி கைய உடைச்சுக்கிட்டு நிக்கிற. இனி உனக்கு வேட்டியே இன்னொரு ஆள் தான் கட்டி விடணும். இதுல நீ எப்படி தாலி கட்டுவ? அதனால நாம என்ன பண்ணலாம், பேசின மாதிரியே இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். அசோக்கின் கையை விஷ்ணு உடைத்து விட்டதை பார்த்து பொங்கினார் ரகுபதி. என் பையன் கைய உடைச்சதுக்கு உன்னை என்ன பண்றான் பாருடா. நீ சரியான ஆம்பளையா இருந்தா பயந்து ஓடாம இங்கே நில்லு பாப்போம். எதுக்கு நின்னுகிட்டு? சேர் போட்டு வசதியா உட்கார்ந்தே இருக்க. நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. விஷ்ணு தைரியமாய் அமர்ந்து விட ரகுபதிக்கு மூளை சூடானது. உடனடியாக போனை எடுத்தவர் இனிமேலும் வல்லவராயன் குரூப்பை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று உணர்ந்து தன்னுடைய பிரத்யேகமான கூலிப்படைக்கு அழைப்பு விடுத்தார். அவர்கள் லேசாக தட்டிவிட்டு வரச் சொன்னால் கொன்று விட்டு வருவார்கள். அந்த படையைத்தான் ரகுபதி அழைத்திருக்க சரியாக என்ட்ரி கொடுத்தாள் பல்லவி. ரகுபதி விஷ்ணுவிடம் கத்திக் கொண்டிருப்பதை பார்த்தவள், இவன் இங்க என்ன பண்றான்? போற இடத்துல எல்லாம் பிரச்சனை பண்ணுவானோ? தங்கள் ஹோட்டலில் என்ன பிரச்சனை என பார்க்க வந்த பல்லவி அங்கு விஷ்ணுவை சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. போற இடம் எல்லாம் பிரச்சனை தானா என்று கடுப்பாகி ரகுபதியிடம் வினவினாள். அங்கிள், என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்கீங்க? உதயகுமாருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததிலிருந்து பல்லவிதான் ஃபேமிலி பிசினஸை அதிகமாக பார்த்துக் கொள்கிறாள். எனவே அனைவருக்கும் பல்லவியை தெரியும். பல்லவி, இந்த பொறுக்கி என் பையன் கல்யாணத்துல பிரச்சனை பண்றாமா? உங்க ஹோட்டல்ல இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரகுபதி விஷ்ணுவை கை காட்டியதும் பல்லவி உடனடியாக அவனிடம் செல்கிறாள். What is this, விஷ்ணு? எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? பல்லவி, this is none of your business. இதுல நீ இன்வால்வ் ஆக வேணாம். பாத்தியா எப்படி திமிரா பேசுறான்னு. நீ போமா, இவனை நான் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிக்கிறேன். அங்கிள் ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளுங்க. இது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல தெரியுது. விஷ்ணு என் அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதான் ஹோட்டலுக்கு வந்திருக்காரு. நிஜமாவே இவனை உனக்கு தெரியுமா பல்லவி? தெரியும் அங்கிள். அப்பா தான் விஷ்ணுவை இன்வைட் பண்ணதே. இப்ப அவரால் தான் அப்பா ஹெல்தியா இருக்காரு. அவர் ரொம்ப நல்லவரு.
ட்ரஸ்ட் மீ. பல்லவி சொன்னதை யாராலும் நம்ப முடியவில்லை. முக்கியமாய் ஆராத்யாவுக்கு அதை கேட்டு பொறுக்கவில்லை. வாட்? ட்ரீட்மெண்டா? இவனே இன்னைக்கு தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகியிருக்கான். அண்ட் 3 வருஷம் ஜெயிலுக்குள்ள எம்பிபிஎஸ் கிராஷ் கோர்ஸ் எடுக்கிறாங்க. வெளியே வந்ததும் டாக்டர் மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்க்க. ஆராத்யா சொன்ன தகவல் பல்லவியை அதிர வைத்தாலும் அவள் பேசிய முறை சுத்தமாக பிடிக்கவில்லை. இருந்தும் அவள்தான் ரகுபதியின் வருங்கால மருமகள் என பொறுமையை இழுத்து பிடித்தாள். லுக், எனக்கு அவரோட பாஸ்ட் பத்தி கவலை இல்ல. எங்க அப்பா இப்ப நல்லபடியா இருக்க அவர் தான் காரணம். அண்ட் அவருக்கு ஒரு பிரச்சனைனா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. பல்லவி உறுதியாக சொல்லிவிட்டு விஷ்ணுவுக்கு முன்னால் நின்று விட்டாள். விஷ்ணுவோ தனக்கு சாதகமாக பேசிய பல்லவியை தன் புருவம் தூக்கி சுவாரஸ்யமாக பார்த்தான். பல்லவி, உங்க அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் நல்ல டாக்டர்ஸ் ஏற்பாடு பண்றேன். இவனை எங்க கிட்ட விட்டு. ஆமா, இவன் டாக்டர்னு உன்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். இந்த விஷ்ணு பைத்தியமா என்ன லவ் பண்ணிட்டு இருந்தப்ப ஒரு நாள் கால்ல எனக்கு பிராக்சர் ஆயிடுச்சு. அப்ப கொட்டுற மழையில என்ன ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு ஓடுனான். இவன் நிஜமாவே டாக்டர்னா அன்னைக்கு இவனே ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கலாமே. ஆராத்யா போட்ட கூச்சலை வைத்தே அங்கு என்ன நடக்கிறது என பல்லவி ஒரு முடிவுக்கு வந்து விட்டாள். ஓ, இவங்க 2 பேரும் எக்ஸ் லவர்ஸா? இந்த பொண்ணு வேற ஆள கல்யாணம் பண்ணிக்க போகுதுன்னு விஷ்ணு டென்ஷன் ஆகி பிரச்சனை பண்றான் போல. ஆனா இப்படி ஒரு சைக்கோ பொண்ணு எதுக்கு லவ் பண்ணா? ஆளுதான் பாக்க ரகடா இருக்கான், பட் கொஞ்சம் கூட டேஸ்டே இல்ல. சரியா சொன்ன. அப்ப என் டேஸ்ட் கொஞ்சம் மட்டமா தான் இருந்திருக்கு. பல்லவி மனதில் நினைத்ததை விஷ்ணு படித்தவன் போல் கூற பல்லவி திகைத்து போனாள். நான் மனசுக்குள்ள நினைச்சது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆகா, பல்லவி இவன்கிட்ட உஷாரா இருக்கணும் போல. இன்னும் இவனுக்கு என்னெல்லாம் தெரியுமோ. நிறைய எதுவும் தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்க போறது இல்லைன்னு மட்டும் தெரியும். விஷ்ணு வேண்டுமென்றே பிரச்சனையை பெரிதாக்க பல்லவி ரகசியமாக திட்டினாள். கொஞ்சம் சைலண்டா இருக்கியா? நானே கஷ்டப்பட்டு அவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இனிமே நான் மனசுல நினைக்கிறத கெஸ் பண்ணாத. அது கொஞ்சம் கஷ்டம். அப்பா, இங்க என்ன நடக்குது? அவன் ஜாலியா நின்னு பேசிட்டு இருக்கான். பல்லவி, யூ ஸ்டே அவே ஃப்ரம் திஸ். அசோக் பல்லவியை திட்ட அதே நேரம் ரகுபதியின் ஒரிஜினல் அடியாட்கள் மாடு மாடாக வந்தார்கள். அவர்களை கண்டதும் விஷ்ணு அன்று இறந்தே ஆக வேண்டும் என அசோக் துடித்தான். அங்கிள், பேசி முடிக்க வேண்டிய விஷயத்த பிரச்சனையா மாத்தாதீங்க. இதோ பாரு பல்லவி, இவ்வளவு நேரம் உங்க அப்பா முகத்துக்காக உன்கிட்ட பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கிற. இல்லாட்டி நடக்கிறதே வேற. நான் இருக்கும்போது என் பொண்ணுக்கு என்ன நடக்கும்? உதயகுமாரே அங்கு நேரடியாக வந்துவிட யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை. நல்ல நேரத்துக்கு வந்த உதயகுமார், முதல்ல உன் பொண்ணை இங்கிருந்து கூட்டிட்டு போ. உன் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிற ரகுபதி. சின்ன பசங்க கிட்ட வீரத்தை காட்டிட்டு இருக்கீங்க. உதயகுமாரின் சீண்டலால் ரகுபதியின் முகம் கருத்து போனது. அதுக்குன்னு இவன் வந்து என் வீட்டு கல்யாணத்துல பிரச்சனை பண்ணுவான், நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? ரகுபதி, விஷ்ணு என்னோட கெஸ்ட். அண்ட் இங்க அவன் பிரச்சனை பண்ற மாதிரி தெரியல. நீதான் என் ஹோட்டலுக்குள்ள அடியாளுங்களை வர வச்சு அவன்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அவன் என் பையனோட கைய உடைச்சிருக்கிறான் உதயகுமார். இன்னைக்கு இவன் தப்பிக்க முடியாது. டேய், இவன் தலையை எடுத்து யாரு என் காலடியில போடுறீங்களோ அவனுக்கு 2 கோடி டைரக்ட் செட்டில்மெண்ட். ரகுபதி விஷ்ணுவின் தலைக்கு பணம் அறிவிக்க வந்த அடியாட்கள் விஷ்ணுவுக்கு ஸ்கெட்ச் போட்டார்கள். அவனோ அப்பொழுதும் அசராமல் தான் அமர்ந்திருந்தான். ரகுபதி, என்னோட மோதி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? நீ பண்றத பார்த்துட்டு நானும் பொறுமையா இருக்க மாட்டேன். இப்பவே என்னோட ஆளுங்களையும் வர சொல்றேன். அவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த விஷ்ணு உதயகுமார் தனக்காக ரகுபதியிடம் சண்டையிடுவதை விரும்பவில்லை. சார், இது ஏன் பிரச்சனை? பிளீஸ் நீங்களும் பல்லவியும் இங்கிருந்து போயிடுங்க, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். தம்பி, நீங்க என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் பயந்து பின்வாங்கலாமா? விஷ்ணுவின் விருப்பத்தை மீறி தன்னுடைய அடியாட்களையும் உதயகுமார் அழைத்துவிட இப்பொழுது அது 2 குடும்ப பிரச்சனையானது. வந்திருந்த கெஸ்ட் பயத்தில் அங்கிருந்து ஓடத் தொடங்க உதயகுமாரின் அடியாட்களும் விசாகா ஹோட்டலுக்குள் நுழைந்தார்கள். ரகுபதி வெர்சஸ் உதயகுமார் என சண்டை பெரிதாக ரகுபதி பல்லை கடித்தார். பெரிய தப்பு பண்ற உதயகுமார், உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தர, தப்பிச்சு போயிடு. என் கோட்டைக்குள்ள வந்து என்னையே மிரட்டுறியா? நீ இங்கிருந்து எப்படி போறன்னு நானும் பாக்குறேன். உதயகுமார் கோபத்தில் தனக்கு இருக்கும் நோயை கூட மறந்து விட்டார். இருவரின் ஆட்களும் அடித்துக் கொள்ள ரெடியாக இருக்க யாரும் எதிர்பாராத ஒரு ட்விஸ்டை ரகுபதி கொடுத்தார். உதயகுமார், உன்னால என்னோட ஆளுங்களை தான் எதிர்க்க முடியும். வாத்தியாரே வந்தா என்ன பண்ணுவ? ரகுபதி சொன்னதை கேட்டு உதயகுமாரின் முகம் வெளுத்து போனது. அந்த சிட்டியில் அனைவரும் கண்டு நடுங்கும் கேங்ஸ்டர் வேதநாயகம். அவர் பெயரை விட வாத்தியார் என்றால்தான் ஊருக்கே தெரியும். அந்த வாத்தியார் குறிவைத்த ஆட்கள் யமலோகத்துக்கு பார்சல் பண்ணப்படுவது உறுதி. அப்பா, இவனுக்காக வாத்தியார் வரைக்கும் போகணுமா? நம்ம ஆளுங்க பாத்துக்க மாட்டாங்களா? உதயகுமார் ஆளுங்க இருந்தா அந்த விஷ்ணு பையன் மேல கைய வைக்க முடியாது. இதுக்கு வாத்தியார் தான் சரியான ஆள்.
வேதநாயகம் பேட்ட ரவுடியா இருந்தப்போ என் அப்பா ஒரு தடவை அவனோட உயிரை காப்பாத்தி இருக்கிறார். அந்த நன்றிக்காக நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வந்தா நிச்சயமா வருவேன்னு வாத்தியார் சொல்லி இருக்காரு. இதுதான் அவர்கிட்ட உதவி கேட்க வேண்டிய சமயம், இல்லாட்டி நம்ம குடும்பமானம் பறந்துடும். ரகுபதியும் அசோக்கும் ரகசியமாக பேசிவிட்டு வாத்தியாரை அழைத்துவிட இனி விஷ்ணுவை காப்பாற்ற முடியாது என உதயகுமாருக்கு புரிந்தது. இருந்தும் அவனை காப்பாற்றும் பொருட்டு தங்கள் குடும்பத்தின் ரகசிய மாளிகைக்கு விஷ்ணுவை அழைத்துச் செல்லுமாறு பல்லவியிடம் கூற அவனோ அந்த இடத்தை விட்டு நகர மறுத்துவிட்டான். சொன்னா கேளு தம்பி, வாத்தியார் வந்தா நீ தப்பிக்க முடியாது. நீ கொஞ்ச நாள் யாரு கண்ணையும் படாம இரு. அப்பா, இட்ஸ் டூ லேட். பல்லவி கண் போன திசையில் மிஷின் கன்னோடு ஆட்கள் நுழைய ஒரு நிமிடத்தில் மொத்த விஷாகா ஹோட்டலையும் வாத்தியாரின் ஆட்கள் சுத்து போட்டார்கள். பார்க்க டெரரிஸ்ட் கும்பல் நுழைவது போல் இருக்க நடுவே கருப்பு நிற சட்டை அணிந்து சுருட்டு பிடித்தபடி உள்ளே நுழைந்தார் வாத்தியார். 45 வயது இருக்கலாம். சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைலோடு டெரராக இருந்தார். யார கொல்லும்? சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வாத்தியார் எப்படி சீக்கிரம் வந்தார் என புரியாத ரகுபதி பிரச்சனையை சொல்ல இடையே அசோக் வேறு கத்தினான். அவனை உடனே கொல்றாதீங்க வாத்தியார், அணுவா சித்திரவதை பண்ணி கொள்ளுங்க. அசோக் சொன்னதை கேட்டு அவன் பக்கத்தில் சென்ற வாத்தியார் பளார் என அவன் கன்னத்தில் அறைந்தார். நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? எனக்கே ஆர்டர் போடுற? அவனை மன்னிச்சிருங்க வாத்தியார், என் பையன் தெரியாம அப்படி பேசிட்டான். டேய் சாரி கேள்றா. ரகுபதி போட்ட அரட்டலில் அசோக் வாத்தியாரிடம் மன்னிப்பு கேட்க அவரோ நேராக விஷ்ணுவை நோக்கிச் சென்றார். உதயகுமார் விஷ்ணுவை காப்பாற்றும் நோக்கில் வாத்தியாரிடம் பேச விஷ்ணு பயமே இல்லாமல் வாத்தியாரை பார்த்தான். உதயகுமாரை கேஷுவலாக விலக்கிய வாத்தியார், பெரிய சண்டேனா நீனு? உன்னை பார்த்தா அடிக்க கூட தோண மாட்டேங்குது. ஒண்ணு பண்ணு, அவங்க கிட்ட நீ பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேளு, உன்னை மன்னிச்சு விட்டுறேன். தப்பே பண்ணாம என்னால மன்னிப்பு கேட்க முடியாது, அந்த தகுதியும் அவங்களுக்கு கிடையாது. விஷ்ணு திமிராக வாத்தியாரை எதிர்க்க அவரின் ஆட்கள் துப்பாக்கிகளை விஷ்ணுவை நோக்கி உயர்த்தினர். பல்லவி பதட்டமாகச் சொன்னாள், உனக்கு உயிர் மேல ஆசையே இல்லையா? ஒரு சாரி தானே கேட்டுறேன். முடியாதுன்னா முடியாதுதான். விஷ்ணு இந்த அளவுக்கு பிடிவாதமாக வாத்தியாரை எதிர்ப்பது அவன் சாவை உறுதிப்படுத்த அப்பொழுதுதான் அந்த விபரீதம் நிகழ்ந்தது. விஷ்ணுவின் டாலர் மறுபடியும் சிவப்பு நிறத்தில் மின்ன அது வாத்தியாரின் கண்ணில் தெளிவாகப்பட்டது. அதை கண்ட நிமிடம் வாத்தியார் முகம் மாறி விஷ்ணுவை நோக்கி தன் ஆட்கள் உயர்த்திய கண்ணை எல்லாம் கீழே இறக்கும்படி கத்தினார். கூடவே எல்லாரும் அதிரும்படி விஷ்ணுவின் தோளில் கை வைத்து, ஆள் யாரும் தெரியாம வந்துட்டேன் தம்பி, மன்னிச்சிருங்க. நடந்த எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. வாத்தியார் மொத்த கதையையும் மாற்றி விஷ்ணுவிடம் மன்னிப்பு கேட்க விஷ்ணுவே குழம்பி போனான். இங்கு என்ன நடக்குது என அனைவரும் முழித்தார்கள். நான் ஜெயில இருந்த இத்தனை வருஷத்துல வாத்தியார்ன்ற பேரை கேட்காத நாள் இல்ல. கடத்தல்ல இருந்து கூலிப்படைகள் வரைக்கும் வாத்தியாருக்கு நிறைய இல்லீகல் பிசினஸ் இருக்கு. ஆனா அவர் என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு? ஒருவேளை என்னைய வேற யாரும் நினைச்சுக்கிட்டாரோ? தம்பி, இவங்க உங்ககிட்ட என்ன பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லுங்க, நான் உடனே எல்லாத்தையும் சரி பண்றேன். வாத்தியார் நொடியில் விஷ்ணுவின் ஆளாக மாறிவிட பல்லவிக்கு விஷ்ணுவின் மீது இருந்த வியப்பு கூடிக்கொண்டே போனது. யாருடா நீ? 3 வருஷம் ஜெயில இருந்திருக்க, யாருக்கும் தெரியாத மெடிக்கல் டெக்னிக்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஊரே பயந்து நடுங்கிற வாத்தியார் உங்ககிட்ட கை கட்டி நிக்கிறாரு. இதெல்லாம் கனவா இல்ல நிஜமா? வாத்தியார் தன்னிடம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என விஷ்ணுவுக்கு புரியவில்லை. இருப்பினும் அவன் நடந்ததை சுருக்கமாய் சொல்ல வாத்தியார் கை முஷ்டியை இறுக்கினார். ரகுபதி, தப்பெல்லாம் உன் பையன் மேல வச்சுட்டு பஞ்சாயத்து பண்ண என்ன கூப்பிடுவியா? என்ன பார்த்தா வேலை வெட்டி இல்லாத வெட்டி பையன் மாதிரி தெரிதா? தம்பி, நீங்க சொல்லுங்க, இனி உங்க முடிவு தான் என் முடிவு. விஷ்ணு என்ன சொல்லுவான் என ஆராத்யா கலக்கமாக பார்க்க விஷ்ணு கெத்தாக சிரித்தான். நான் சொன்னா சொன்னதுதான். நான் வந்ததால இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அவ்வளவுதானே தம்பி, இப்ப சொல்லிடுறேன். ரகுபதி, உன் மகன் கல்யாணம் இன்னைக்கு நடக்க கூடாது, உடனடியா நிறுத்து. வாத்தியாரே என்ன சொல்றீங்க? தமிழ்ல தானே சொல்றேன். இனி இந்த கல்யாணம் நடந்தா உன் பையனை நீ பொணமா தான் பாப்ப. வாத்தியாரின் உறுதியை கண்டு அசோக்கும் ரகுபதியும் அவமானத்தில் குறுகி போக மைதிலி கத்தினாள். என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தி அவளை நீயே கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்றியா? இதுக்கு நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன். ஆமா, இனி இவன் ஆசைப்பட்டாலும் நான் கிடைக்க மாட்டேன். 3 வருஷம் ஜெயில இருந்தவன நான் மட்டும் இல்ல, எவ்வளவு திரும்பி கூட பார்க்க மாட்டா. அவ்வளவு சீக்கிரம் முடிவு பண்ணாதீங்க மேடம். நானும் விஷ்ணுவும் லவ் பண்றோம். இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணமும் பண்ணிக்க போறோம். அவரோட முடிவுக்கு தான் நான் வெயிட்டிங்.
பல்லவி இவ்வாறு சொன்னதும் விஷ்ணுவின் கையோடு தன் கையை கோர்த்துக் கொள்ள ஆராத்யாவின் முகம் அவமானத்தில் சிவந்து போனது. விஷ்ணுவே பல்லவி சொன்னதை கேட்டு ஃப்ரீஸ் ஆகிவிட்டான். பல்லவி விஷ்ணுவை காதலிக்கிறாளா